Hello friends, இந்த tutorialல நம்ம வீடியோஸ் வந்து எப்படி YouTube வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க YouTube சேனல்ல சைன் இன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க அப்லோட் கொடுங்க. உங்க வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ற பேஜ் வந்து ஓபன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட்னு கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். எடிட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்க பப்ளிக்னு கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டர்னு இருக்கு. இங்க எடிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். உங்க வீடியோக்கு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இங்க இருக்கு. சோ எந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணனுமோ அந்த வீடியோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வீடியோஸ் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க கிரியேட்டிவ் காமன் வீடியோஸ் இது வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கேமரா போட்டோஸ் அப்லோட் பண்ற ஆப்ஷன்ஸ். இதுல இருந்து போட்டோஸ் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆடியோ ஆப்ஷன். இங்க நிறைய ஆடியோஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு காப்பிரைட் இல்லாம இந்த ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களுக்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். அதுலயே பாருங்க நிறைய டைப் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீடியோக்கு முன்னாடி நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்றதுக்கு இங்க கிளிக் பண்ணி drag பண்ணி drop பண்ணலாம் இந்த இடத்துல இந்த பாக்ஸ்ல. பாருங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடியோக்கு ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க போல்ட் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இட்டாலிக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து நிறைய சைஸ் இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் கலர் இருக்கு பாருங்க. ஃபாண்ட் கலர் வேற வேணும்னா நீங்க வேற செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து வேற வேணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். மறுபடியும் இங்க கிளிக் பண்ணுங்க. அடுத்து நம்ம இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நீங்க எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி drag பண்ணி இங்க drop பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சு இந்த மாதிரி ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கிடைக்கும். அதுலயே இந்த டைரக்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த காலம்ஸ் இருக்கிற ட்ரான்சிஷன் எஃபெக்ட் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இதனால நீங்க காலம் வந்து கம்மியாவோ ஜாஸ்தியாவோ கொடுக்க முடியும். கம்மியா கொடுத்தா உங்களுக்கு அந்த பாக்ஸஸ் வந்து பெருசா இருக்கு. ஜாஸ்தியா கொடுத்தா பாருங்க அந்த பாக்ஸஸ் சின்னதா தெரியுது. அதே மாதிரி இந்த ட்ரான்சிஷன் டைரக்ஷன் நீங்க மாத்த முடியும். இப்படி மாத்தலாம். அதே மாதிரி ரோஸ்ல இருக்கிற பாக்ஸஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்க உங்க வீடியோஸ் ஆட் பண்ணலாம். நீங்க அப்லோட் பண்ண வீடியோஸ்ல எந்த வீடியோ எடிட் பண்ணனுமோ அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி இங்க drag பண்ணி drop பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இங்க ஆட்டோ ஃபிக்ஸ் இருக்கு. வீடியோ எடிட்டிங்ல பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் இங்க ஸ்டெபிலைஸ் வீடியோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். இங்க ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி வீடியோக்கான நிறைய எடிட்டிங் இதுல இருக்கு. இப்போ ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்லயே வந்து ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். போல்ட், இட்டாலிக் செலக்ட் பண்ணிக்கலாம். சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் இங்க டெக்ஸ்ட் வந்து அலைன் லெஃப்ட், ரைட், சென்டர்னு செலக்ட் பண்ணிக்கலாம். பேனர் ஹைட் கொடுத்துக்கலாம். பேனர் ஆப்போசிட்டி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஆடியோ இருக்கு. அதுல வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். pan, bass, treble எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ உங்க வீடியோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம
அடுத்து வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது இதில் இங்கே எகைன் நம்ம கிரியேட்டிவ் காமன் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணால் இங்கே கிளிக் பண்ணி இப்படி ட்ராப் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம். இங்கே எனேபிள் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த எண்டிங்கில் இருக்கிறனால நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டைப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து வேறு செலக்ட் பண்ண முடியும். அதேமாதிரி இங்கே கலர் வந்து வேறு கொடுக்க முடியும். இங்கே அலைன் வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் கொடுத்துக்கலாம். எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பொசிஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். பாட்டம் கொடுத்தா பாட்டத்தில் வரும். இதில் சைஸ் வந்து ஸ்மால் லார்ஜ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த கலர் வந்து கொஞ்சம் பிரைட் கலராக செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். பேனர் ஹைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதேமாதிரி பேனர் ஆப்போசிட்டி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து டெக்ஸ்ட்டில் கொடுக்கலாம். இப்போ எகைன் நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் என்னெல்லாம் எஃபெக்ட் கொடுத்துருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது உங்களுக்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே க்ரியேட்டிவ் காமன் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த க்ரியேட்டிவ் காமன் வீடியோஸ் வந்து நீங்கள் டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணி 35 செகண்ட் இருக்குது. இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த டைமிங் வந்து 10 செகண்ட் 15 செகண்ட் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எடிட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே க்ரியேட் வீடியோன்னு கிளிக் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த எஃபெக்டோட வந்து வீடியோ க்ரியேட் ஆகிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு வீடியோ எடிட்டர் செலக்ட் பண்ணலான்ட்டு. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சைன்இன் பண்ண பிறகு இங்கே மை சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே க்ரியேட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோ எந்த வீடியோ எடிட் பண்ணுமோ ஏற்கனவே அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ண பிறகு கூட சேம் வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தடில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ க்ரியேட் வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா இது க்ரியேட் ஆகி ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் 1/2 hour 1 hour கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டைட்டிலை எடிட்டிங்கில் போய் மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம வீடியோஸ் வந்து யூடியூப் வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.